ஹலோ காய்ஸ் அரங்கே நான் தான் உங்கள் லவ்லி லியாவில் இருப்பேன் இருக்கீங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். டுடே வந்துட்டு நம்ம ஜேகேவோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி உள்ள பாட்டெல்லாம் போய் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்து பாருங்கள். ஓகேயா, இது வந்து ஜேகேவோட எஃப்எஃப் போலீஸ் பார்ட் 13 நினைக்கிறேன். சாரி தெரில, 13 14 தெரில, பார்த்து போட்டு விட்றேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டோரிக்கு போகலாம். இதுக்கு முன்னாடி உள்ள பாட்டை போய் பார்த்துட்டு வந்துட்டு பாருங்கள் ஃபஸ்ட்லேருந்து. ஓகே, இல்லைனா அது தெரியாது. ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துக்கலாம். லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு நீங்களும் சஃபியும் வந்துட்டு போயிட்டு அந்த சைக்கோக்கிட்டே போயிட்டு டைரெக்டாக மாட்டுற மாதிரி வந்துட்டு இது பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ என்ன இருக்குன்னா, கரெக்டாக அவன்கிட்டயே மாட்டியிருப்பீங்க. அவன் வந்துட்டு ஒரு பொண்ணை கூட அப்படியே வந்துட்டு கொன்று பேக் பண்ணி எல்லாம் இது பண்ணிடுவான். அதுவும் நீங்கள் வந்துட்டு கூட தலையை திருப்பி திருப்பி இருந்திருப்பீங்க. பட் சபி வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பா. அவள் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருந்திருப்பா. ஸோ அந்த டைமிங் கரெக்டாக எப்படியோ வந்துட்டு நம்ம ஜிமின்னு எழுத்துட்டேன். பியும் ஜேக்கும் வந்துட்டு வந்திருப்பாங்க. ஓகே, வந்து உங்களை வந்துட்டு காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஜங்குக்கோட வீட்டில் தான் வந்துட்டு சபி வந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். டேங்குமே கூட இருந்திருப்பார். நீங்கள் மட்டும் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு தூங்கியிருப்பீங்க. பட் உங்களுக்கு தூக்கமே வந்திருக்காது. ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாகவே இருந்திருக்கும். எங்கள் சபியும் வந்துட்டு அப்படி தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்திருப்பா. தூங்கியிருக்கவே மாட்டா. அதே திரும்ப மைண்டில் வந்துட்டு இருக்கும். கூட வந்துட்டு டயாங் இருக்க தான் செய்வார். ஏன்னா அவர் ரொம்ப பயந்து இடையில கத்திக்கிட்டே இருப்பாள். ஸோ அதனால் கூட இருப்பார். ஸோ வந்துட்டு நான் அதோட கம்ப்ளீட் பண்ணி தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அதுலேருந்து கன்டினியூ பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு டே நீங்கள் வந்துட்டு எழுந்திரிச்ச உடனே உங்கள் இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் காலேஜுக்கு லீவ் போட்டிங்க. ஏன்னா உங்களுக்கு லைட்டாக ஒரு ஃபீவர் மாதிரி இருக்குது அந்த இதை பார்த்ததுலேருந்து. ஓகேயா, உங்கள் அம்மா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஃபீவராக இருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்க்காங்க. பார்த்துட்டு சரி நீ இன்னைக்கு காலேஜ் போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்கள் தங்கச்சி மட்டும் அப்படியே எழுந்திரிச்சு கடகடன்னு கிளம்பி கொடுக்கணும்னு ஓடியே போயிட்டா. அவளுக்கு ஸ்கூல் போகணும் இல்லையா. ஸோ வந்துட்டு போயிட்டா. அவள் பெரிய கிளாஸ் வரலை. ஸோ அவள் போயிட்டா. நீங்கள் வந்துட்டு இப்போது அப்படியே உங்கள் அம்மாட்ட சொல்லலை எதுவும். நான் வெளியே போகிறேன், டேப்லெட் மட்டும் வாங்கிட்டு வரேன், எனக்கு வந்துட்டு ஃபீவருக்கு டேப்லெட் அப்புறம் கூட இந்த மருந்து மாதிரி வாங்கிட்டு வரமான்னு சொல்லிட்டு சும்மா ஒரு போய் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஜேகேவோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. இப்போ அப்படியே உள்ளே போயிட்டு அங்கே போய் பார்க்குறீங்க. அப்படியே அவள் ரூமில் வந்துட்டு அப்படியே பெட்ஷீட்டை இழுத்து மூடிட்டு கிடக்கா. பக்கத்தில் தான் டயங்க அப்படியே அதாவது பெட்டு மேலே தலையை வச்சுட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரி இருக்கும். அதில் உட்காந்துட்டு பெட்டில் தலையை வச்சு அப்படியே தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே வந்து பார்க்குறீங்க. ஜேகே என்ன இப்படி தூங்கிட்டுருக்காரு? அதுலேயே கவுச்லேயாவது படுத்து தூங்கியிருக்கலாம்ல. அவள் இடையில எழுந்திரிச்சு கத்திக்கிட்டே இருந்தா. ஸோ அவன் தான் கிட்டேருந்து பார்த்துக்கிட்டான். அதனால தான் இப்படி தூங்கிட்டுருக்கான். ஓ பாவம் தான். அவள் எப்போ தூங்க ஆரம்பித்தா? ஒரு 3 o'clock மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 3 or 4 சரியாக தெரில. ஏன்னா ரொம்ப நேரமாக கத்திட்டு தான் இருந்தா. எப்படியோ அவன் தான் சமாளித்து தூங்க வச்சுருக்கான். எனக்கே இப்போ வரைக்கும் அதோட இம்பேக்ட் போகலை. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா? நான் அம்மாக்கிட்ட டேப்லெட்ஸ் வாங்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு எனக்கு டேப்லெட் மட்டும் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறீங்களா? இல்லைனா அம்மா சந்தேகப்படுவாங்க. அதான் சரி ஓகே. ஏய் ஜேகே எப்படா இருந்துச்சு? இப்போ தான்டா. ஓயன் குட் மார்னிங். குட் மார்னிங் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோ பண்ணிக்கிறாரு. இப்போ வந்துட்டு ஜேகே வந்துட்டு மச்சான் டேப்லெட்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வரியா? என்ன டேப்லெட்? இதுடா ஃபீவருக்கு டேப்லெட்டும் அப்புறம் வந்துட்டு ஒரு சிரப் அது வாங்கிட்டு வந்துடு சரியா? சரி ஓகே அப்படின்னு போகிறாரு. நீங்கள் அப்படியே அவகிட்ட சப்பைக்கிட்ட போயிருப்பீங்க அவளை எழுப்பி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அம்மா தேடுவாங்கல்ல, காலையில் வீட்டுக்கு போகணும்ல. ஸோ அதனால் அவளை எழுப்பிடலாம் போகிறீங்க. கிட்ட போனால் அப்படியே அனலாக கொதிக்குது. நீங்கள் அப்படியே போய்ட்டு கையை வைக்கிங்க. அவ்வளோ சூடாக இருக்கும் உடம்பு. சஃபி சஃபி சப்ரீனா என்னாச்சு வயன்? தெரியல ஜேகே, உடம்புலாம் ரொம்ப கொதிக்குது, காய்ச்சல் அடிக்கு ரொம்ப. சஃபி எந்தி, சஃபி இங்கே பாருடி, எந்திரிடி. என்னாச்சுன்னு தெரியல ஜேகே. அவள் எந்திக்க மாட்டேங்கிறா ஜேகே, பயமாக இருக்கு. சஃபி
ஒயன் பயப்படாதீங்க, கொஞ்சம் இருங்க. இல்லைண்ணா, அவள் எந்திக்க மாட்டேங்கிறானா? ஆனால் என்னடா ஆச்சு? இருமா. ஏய் ஏய் சஃபி, எந்தி எந்திரி. என்னாச்சு? ரொம்ப உடம்பு சூடாக இருக்கேன். ஆனால் என்னடா ஆச்சு? ஏய் சஃபி, எந்தி சஃபி. பதட்டப்படாத பையன், இரு நான் டாக்டர் கால் பண்ணுறேன், டாக்டர் வர சொல்கிறேன். என்னங்க நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கீங்க ஜெகி? எனக்கு பயமாக இருக்குது. அவள் ஏன் எந்திக்கலை? அவங்க அம்மா வேறு தேடுவாங்க. இரு பதட்டப்படாத, இரு நான் டாக்டர் கால் பண்ணுறேன். சீக்கிரம் பண்ணுங்க. அப்படியே வந்துட்டு ஜேகேவும் இப்போ டாக்டர் கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிப்பாரு. இப்போ டாக்டர் வந்துட்டு செக் பண்ணுறாங்க, அவளுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஏன்னா அவ்வளோ வீக்காக, ரொம்ப ஹை ஃபீவரு. அவளால் கண்ணை கூட திறக்க முடியாமல் கிடக்கா. எல்லோரும் கூப்பிடுறதெல்லாம் கேட்குது, பட் அவளால் எந்திக்க கூட எனர்ஜியில் அந்த மாதிரி கிடக்குறா. ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப ஒரு மாதிரி தளர்வு அப்படி இருக்குது. ஸோ அவளால் கண்ணை திறக்க முடியாமல் அப்படியே கிடக்கா. லைட்டாக கை மட்டும் செய்யுது, மற்றபடி அவளால் எதுவுமே மூவ் கூட பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஃபீவரில் இருக்கா. டாக்டர் இப்போ வந்துட்டு அவளுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டுட்டு டேப்லெட்ஸ் கொஞ்சம் கொடுத்துட்டு அந்த ட்ரிப்ஸும் போட்டுட்ருப்பாரு. ட்ரிப்ஸ் என்ன பண்ணி பரவாயில்லாமல் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த டேப்லெட்ஸ்லாம் கரெக்டாக கொடுங்க. ஓகே, இது மார்னிங், இது ஈவினிங், அப்புறம் இது நைட். ஓகேயா? ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ஓகே ஜேகே, பார்த்துக்கோங்க, நான் போய்ட்டு வரேன். தேங்க்யூ டாக்டர். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் இப்போ போயிட்டாரு. இப்போ வந்துட்டு நீங்கள் அப்படியே சஃபிக்கிட்ட வந்துட்டு அவள் தலையை அப்படியே கோதி கொடுத்துட்டே இருக்கீங்க. போதும் ஜிக்கே, போதும், இதுக்கு மேலே முடியாது. இந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் இதுக்கு மேலே எடுக்க சொல்லாத. நீயும் இந்த மாதிரி எந்த ரிஸ்க் எடுக்காது ப்ளீஸ். இந்த வேலையை விட்டுற, எனக்கு பயமாக இருக்கு. என்ன பேசுகிறோம்? இதுக்காகலாம் பயந்து கோலக்கணக்கா என் வேலையை விட்டுருவான்னு நினச்சியா? என்னால் முடியாத வயன். சிக்கி புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் நேரில் பார்த்தோம். அந்த பொண்ணை பண்ண மாதிரி உங்களை பண்ணானா நான் செத்துருவேன். நீ பாருவேன், நீ ரொம்ப பயப்படுற. அப்பெல்லாம் எதுவும் நடக்காது. அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அது நடக்காதுன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அது கிட்ட இருந்து பார்த்தா எனக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பயமாக இருந்தது. என்னால் உங்களை அப்படி யோசிக்க கூட முடியாது. ஒன்று, அவனை சீக்கிரம் கண்டுபிடிச்சி அவனை கொள்ளுங்க, இல்லை அந்த வேலையை விடுங்க. இந்த வேலை எதுக்கு? அவனை கண்டுபிடிக்கவே முடியாத இந்த வேலையை வச்சு என்ன பண்ண போறீங்க? ஒன்று போடுங்கிறதுக்குல எத்தனை பொண்ணுங்களை இந்த மாதிரி கொள்ள போறானே தெரில. சின்ன பொண்ணு தெரியுமா? சின்ன பொண்ணு, 10th 11th படிக்கிற பொண்ணு தான். அவன் டார்கெட் எல்லாமே அந்த மாதிரி பொண்ணுங்க தான். 16 15 இல்லைன்னா 17க்குள்ளே இருக்கிற பொண்ணுங்களை தான் டார்கெட் பண்ணுறான். அந்த வயசு உள்ள பொண்ணுங்களை கொஞ்சம் சேஃபாக இருக்க சொல்லி அலர்ட்டாவது கொடுங்க. இதை எதுவுமே பண்ணாமல் இப்படி விட்டுறனால தான் இப்படி வாண்டடாக போய் மாட்டுறாங்க எல்லா பொண்ணுங்களும். பாவம் ஜெயிக்க அவங்கெல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க? அந்த பொண்ணு நினச்சி கூட பார்த்துருக்காது தான் இப்படி சாவுன்னு. அவள் எவ்வளோ கதர்னா தெரியுமா? அதுக்குள்ள இன்னும் கேட்டுட்டே இருக்கு. அவன் என்ன காய்கறி வெட்டுற மாதிரி வெட்டுறான், துண்டு துண்டா. நான் கூட அதை ஒழுங்கா பார்க்கல, திரும்பிக்கிட்டேன். அவ அப்படியே பார்த்தா, அதனாலதான் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை. ஒண்ணு அவளை சீக்கிரம் கண்டுபிடிங்க, இல்லையா இந்த வேலையை விடுங்க, இல்லைன்னா என்ன விட்டுருங்க. எனக்கு நீங்க வேண்டாம். என்னால உங்க கூட இருந்தவங்களை இப்படி பார்த்து கஷ்டப்பட முடியாது ஜிகே, முடியாது. இதுக்கு மேல என்னையும் அவளையும் இந்த விஷயத்துல இழுக்காதீங்க. அவ்வளவுதான். சரி, ஓகே, இப்போ ஓகேவாடி? ஓகே, நல்லா தான் இருக்கேன். லைட்டாக ஹெட்டேக்காக இருக்கு. ஓகே 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 சரியாயிடும். டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, சாப்பிட சரியாயிடும். அம்மா தேடுவாங்க. இல்லை நான் ஆண்டிக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இன்னைக்கு நீ எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணுறேன்னு.
ஓகே சொன்னாங்கடி. நிஜமா சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். சரி. ரொம்ப ஹெட்டேக்காக இருக்கு. ஏய் சிஃபி, நீ தூங்கு கொஞ்ச நேரம். படு. ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆமாம், நீ ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுற. உடம்புல எனர்ஜியே இல்லை, என்னால தான். அதை உருவிடாத. ட்ரிப்ஸ் ஏறட்டும். ஓகே. ஏதாவது சாப்பிட்றியா? நீ சாப்பிட்டியா வயன்? இல்லை, நான் இனிமே தான் சாப்பிட்ணும். அப்புறம் என்ன சாப்பிட்டேன்னு கேட்குற? இரு, நான் சாப்பிட எதாவது செஞ்சுட்டு வரேன். வயன் நீ இரு, நான் போய் எதாவது செஞ்சுட்டு வரேன். உனக்கும் ஃபீவர் தானே? ஒன்றும் தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன். வயன் ப்ளீஸ் இருங்க, நானும் போய் எதாவது குக் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோ ஜேக்கோ இப்போ வந்துட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு அவங்களுக்குன்னு நல்லா வந்துட்டு அந்த காய்ச்சலுக்கு வந்துட்டு சாப்பிடுவாங்களா அந்த மாதிரி சூப்பும், அதாவது வெஜிடபிள் சூப் மாதிரி நல்லா காரமாக அந்த இதுக்கேற்ற மாதிரி ஒரு மாதிரி பெப்பர்லாம் போட்டு உங்கள் கோல்டும் ஃபீவர் மாதிரி தான் இருக்கும் சரியா? ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வராங்க. அப்புறம் சாப்பாடும் வந்துட்டு இந்த டிஃபன் மாதிரி செய்கிறாங்க. இட்லி தோசை அந்த மாதிரி வந்துட்டு செய்கிறாங்க. செஞ்சு வந்துட்டு கொடுக்காங்க. நீங்களும் அப்படியே சாப்பிட்றீங்க, அந்த சூப்பையும் குடிக்கிறீங்க. கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுது ரெண்டு பேருக்குமே. உங்கள் அம்மாவை ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் அப்படியே அட்டன் பண்ணிங்க. ஹலோம்மா, ஃபீவர் அடிக்குன்னு தானே சொன்னேன். டேப்லெட் வாங்க போகிறேன்னு போயிட்டு என்னடி இவ்வளோ நேரம் ஆகுது? இல்லைம்மா, மெடிக்கல் ஷாப்பில் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது, அதான். வாங்கிட்டியா இல்லையா? இல்லைம்மா, வாங்கிட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. ஐயோ, சீக்கிரம் வாங்கிட்டு வா. அப்பாட்டையாவது வாங்க சொல்லிக்கலாம்ல. ஆமாம், அப்பா வீட்லையா இருக்கார் சொல்கிறதுக்கு? அவர் தான் காலையிலே கிளம்பி போயிடுறாருல போலீஸ் ஸ்டேஷன். அப்புறம் சரி உங்கள் அப்பா குறைச்சிக்கிட்டாத. வா, சீக்கிரம் வா வீட்டுக்கு, வாங்கிட்டு வரேம்மா, வைம்மா. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா காலை கட் பண்ணியிருப்பாங்க. சரி ஜேகே, நான் வீட்டுக்கு போகணும், அம்மா கால் பண்ணுறாங்க. நான் போகிறேன். இப்போ உடனே போனாங்க, அம்மாவுக்கு டவுட் வராதா? வாங்கிட்டுருக்கேன்னு தான் சொன்னேன். சரி, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகிறேன். ஏன் நான் வீட்டுக்கு எப்போ போகிறது? ஈவினிங் போல் கிளம்பு. இல்லை, நான் இப்போவே போகிறேனே. பெட்டராக ஃபீல் ஆகுதா உனக்கு ஃபஸ்ட்டு? ஓகே, நான் சரி ஓகே, அப்போ நீ கிளம்பு அப்படின்ட்டு இப்போ அவ்வளோ அப்படியே போகிறா. அவள் மொபைலெலாம் எடுத்துகிட்டு அவள் பேக் எடுத்துகிட்டு போகிறா. அப்படியே வந்துட்டு டைம் பார்க்காரு. ஒரு நிமிஷம். ஜேகே, உன் பைக்கி கூட எதுக்குடா? அவன் நடந்தா போவா, ஆல்ரெடி ஃபீவரில் இருக்கா, நான் கொண்டு போய் விட்டு வரேன். இல்லைங்க, வேணாம், அம்மா பார்த்தா கொண்டுருவாங்க. பையன் கூடலாம் பேசவே விட மாட்டாங்க. வண்டியில் வந்து அவ்வளோதான், என்னை கொண்டுருவாங்க. என்னால் முடியாது, வேண்டாம், நான் நடந்தே போய்க்கிறேன். நான் எப்படி நடந்தேன்னு வந்தேன் அப்படியே போயிடுவேன். அதெல்லாம் வேண்டாம், என்கிட்ட மயங்கி விழுந்து கிடக்கவா, நான் கொண்டு போய் விடுறேன். வேண்டாம் வான்னு. போடி, பார்த்துக்கலாம். நீங்கள் அவளை வீட்டுக்கிட்ட விடாதீங்க, கொஞ்சம் முன்னாடி இறக்கி விட்டுருங்க. சரி ஓகே, வா அப்படின்ட்டு சஃபியை கூட்டிகிட்டு இப்போ அவர் போகிறாரு. ஸோ சபி வந்துட்டு இப்போது டைம் கூட அப்படியே தான் பைக்கில் ஏறிட்டு போகிறா. அவளுக்கு பேலன்ஸே பண்ண முடியல. அப்படியே கொஞ்சம் சாஞ்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அந்த ஒரு கிறக்கம் மாதிரியே இருந்துகிட்ருக்கு. ஸோ வந்துட்டு அவள் அப்படியே தான் சாஞ்சிட்டே இருக்கா. இப்போ டைம் வந்துட்டு அந்த மிரர் வழியாக பார்த்துட்டே தான் வந்திருப்பார். டக்குன்னு என்ன பண்ணாருன்னா, அவர் 2 ஹேண்டையும் அப்படி பிடிச்சி டக்குன்னு அவர் மேலே அப்படி இழுத்துக்கிறார். அவர் முன்னாடி வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அவர் ஹேண்டை பிடிச்சி டக்குனு இழுக்கும். அப்படியே அவர் மேலே போய்ட்டு மோதி அப்படி அவரை வந்து ஹக் பண்ண வேணிக்க அப்படியே மேலே சாஞ்சிட்றா. என்ன பண்ணுறீங்க? உன்னால தான் பேலன்ஸ் பண்ண முடியலல்ல, இப்படி ஏறு. இல்லை வேண்டாம் இருன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவள் எதுவுமே பேசலை, அப்படியே சாஞ்சிக்கிட்டா. டேங்க அப்படியே லைட்டாக ஹக் பண்ண மணிக்கு தான் உட்காந்துட்ருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்படியே லைட்டாக அப்படி கண்ணை மூடி தூங்கின மணிக்கு தான் அப்படி போகிறா. ஸோ இப்போ அவள் வீட்டுக்கும் ரீச் ஆகிருப்பார், கொஞ்சம் தள்ளியே தான். அப்படியே வந்துட்டு
பைக்கை வந்துட்டு நிப்பாட்டுறாரு. அவளும் கீழே இறங்கிட்டு தேங்க்ஸ், நான் போயிட்டு வரேன். அப்படியே போகிறா. திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டு போகிறனே, உன் பேர் என்ன, உனக்கு உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, உன் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா, அப்படி கூட கேட்க மாட்டிங்களா? சரியான மக்கா இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணுக்கிட்ட நம்பர் வாங்க பசங்களாம் க்யூவில் நிற்பாங்க. நீங்கள் என்னென்னா நம்பர் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. சரியான போர் நீங்கள். ஏய், என்ன கொழுப்பா? என்னை பார்த்தா என்ன பொண்ணுங்க பின்னாடி போகிற மாதிரி இருக்கா? சச்சா, அப்படிலாம் இல்லையே. அப்புறம் என்ன, மூடிட்டு வீட்டுக்கு போ. ரொம்ப தான் வர பண்ணுறான். ஏதோ பெரிய விவசாய பெரிய உலக அப்படின்ட்டு லைட்டாக ஃபேஸை வெட்டிக்கிட்டு போகிறா. அப்படியே டேங் வந்துட்டு லைட்டாக சிரிக்கிறாரு. இப்போ அவர் அப்படியே பைக் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு ஜெக்கி வீட்டுக்கு தான் வர்றாரு. இங்கே அப்படியே பார்த்தோம்னா கொஞ்சம் டைமாக இருக்கும். சரி ஜெக்கே, நான் கிளம்புறேன், அம்மா தேடிட்டுருப்பாங்க. ஏய், என்ன அப்படியே போகிற? பின் என்ன, ஒரு கேஸ் கூட கிடையாதா? ஒன்றும் கிடையாது. நீங்கள் அந்த சைக்கோவை கண்டுபிடிக்கிற வரை எதுவுமே கிடையாது. என்கிட்ட பேசக்கூட செய்யாதீங்க. என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு புரியல. அவ்வளோ நேரம் அவன் எங்களை கட்டி போட்டு அந்த பொண்ணை கொண்டு பார்சல் பண்ணுற வரைக்கும் என்ன பிடுங்கிட்டா இருந்தீங்க? அவ்வளோ டிவைஸ்லாம் செட் பண்ணி விட்டீங்க. சீக்கிரம் வர முடியாதா? அவன் கண்ணிமைக்கிற நேரத்தில் உங்களை தூக்கிட்டு செட்டாக பறந்துட்டாண்டி. எங்கே போனான்னு கூட தெரில. தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருந்த அந்த டிவைஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டான். உங்கள் ட்ரெஸ்க்குள்ளே வச்சுருந்ததை வச்சு தான் நாங்கள் ட்ராக் பண்ணியே வந்தோம். ஆனால் உடனே எத்தனை சாக்கு சொல்கிறது. கிட்ட வராதிங்க, தள்ளி போங்க. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்க வந்துட்டு அவளை அது உங்களை வந்துட்டு அப்படியே பேக்கப் பண்ணுறாரு. லவ் யூடி, ஒன்றும் குறைச்சில்ல, தள்ளி போங்க. ஏன்டி ஆசையாக கட்டி பிடிக்கிறேன்னு விட மாட்டேங்கிறேன்? அதான் சொன்னல, எதுவும் கிடையாது. ஆனால் கண்டுபிடிக்கிற வர அவனால கண்டுபிடிக்கலாம். எனக்கு நீ தாண்டி என்னோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரு. ஸோ நீயே என்னை இப்படி கோச்சிக்கிட்டா எப்படி? உங்ககிட்ட கொஞ்சம் பேசினா தான் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் உங்ககிட்ட வரேன். இப்படி தோற்றி விடுற, அப்படி தான் தோற்றி விடுவேன். தள்ளி போங்க. பார்த்தியா, மறுபடியும் அதே பண்ணுற. எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? அந்த பொண்ணை கொன்று பார்சல் பண்ணால? ஆமாம். அதை எடுத்துட்டிங்களா? அதை என்ன பண்ணீங்க? அதை எதுவும் பண்ணலை. நியூஸ் பார்க்கலையா நீ மார்னிங்? இல்லையே. அந்த இடத்துல இருந்து அந்த பார்சல் நம்பர் தான் எடுத்திருக்காங்க. நாங்கள் அதில் கை வைக்கல. ஏன்னா நாங்கள் அஃபிஷியலாக எந்த மூவும் பண்ணல, அன்அஃபிஷியலாக பண்ணது. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக நாங்கள் அதை கை வைக்கக்கூடாது. வச்சா கண்டிப்பாக எங்கள் மேலே தான் கேஸ் திரும்பும். அதனால தான் நாங்கள் அதை கண்டுக்கல, அப்படியே வந்துட்டோம். ஆனால் கஷ்டமாக தான் இருந்துச்சு. உங்கள் 2 பேரும் கட்டி போட்டது அந்த இதை கூட நாங்கள் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு வந்துட்டோம், தடையே இல்லாமல். இல்லைன்னா அவ்வளோதான். ஆனால் அந்த பொண்ணை கொண்ட வீடியோ உள்ள அந்த இது இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம், அந்த கேமராவை. அப்படியா? ஆமாம். அதை பார்க்கவே முடியல. ஆனால் அவனோட அங்க அடையாளங்களை கண்டுபிடிக்க அந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் அவன் எப்படி தூக்கிட்டு போக விடாமல் நாங்கள் தான் பார்த்துக்கணும் சேஃப்டியாக. ஸ்டேஷனில் தான் இருக்குது. யாரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு நம்புகிறோம். கொடுத்துட்டாங்கன்னா அதுவும் காலி. அது முதல்ல கொண்டு வந்து நான் வச்சுக்கணும். இப்போ உங்ககிட்ட அந்த கேமரா இல்லை, அது ஸ்டேஷனில் தான் இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, நாங்கள் கை வச்சா அது தப்பாக போய்டும்னு. பார்ப்போம், என்னை கண்டுபிடிக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன். பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்கள் கணத்தில் அப்படி கிஸ் கொடுக்குறாரு. ஐயோ ஜெக்கே, போதும் விடுங்க. என்ன நீ தட்டி விட்டுட்ருக்க? கொஞ்ச நேரமாவது என் கூட ரொமான்டிக்காக பேசுண்டி. நீங்கள் தான் ரொமான்டிக்காக எதுவுமே பேச மாட்டீங்க. இப்போ ரொமான்டிக்காக நீங்கள் என்கிட்ட நிறையா ட்ரை பண்ணுறீங்க. நான் ரொமான்டிக்காக பேசினாலும் பேச மாட்டீங்க. இப்போ மட்டும் ரொமான்டிக்காக அதிகமாக வருது உங்களுக்கு. வருது. எனக்கு நெக்ஸ்ட்டு
ஒரு சின்ன க்ளூவாக கிடச்சிருக்கிறதுனா அந்த கேமரா மட்டும்தான். அதில் இருக்கிற ஃபுட்டேஜை வச்சு தான் நாங்கள் கண்டே பிடிக்கணும் அவன் யார் என்ன எப்படின்னு. கண்டுபிடிப்பீங்கன்னு நானும் நம்புகிறேன். அப்படியே சொல்லிக்கிட்டு அவங்கக்கிட்ட அப்படியே கொஞ்சம் க்ளோஸாக வந்திருப்பாரு. அப்படியே 2 பேருக்கும் ஐ டு ஐ கான்டாக்ட் மாதிரி போகுது. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு 2 பேரும் அப்படியே லிப் டு லிப் கிஸ் வந்துட்டு போகுது. ஓகே, இப்போ 2 பேரும் அப்படியே அவங்க லிப்ஸை கேப்சர் பண்ணி அவர் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த கிஸ் போகுது. இப்போ டேங் வந்துட்டு அப்படியே உள்ளே வந்திருப்பாரு. எச்சி கர்ம என்னடா பண்ணுறீங்க? தள்ளி போங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். ஏய் டேப்லெட்ஸ் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டு கொடுன்னு ஓடிட்டீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஆகிட்டு நீங்கள் டேங்கா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் ஒருத்தர் இருக்குன்னு தெரியுமா இல்லையா? நீ தான் வெளியே போயிருந்தியா? அதான் உனக்கு இந்த ரணகணத்துலேயும் ஒரு குதூகலம் கேட்குது லைட்டா. சரி, அந்த கேமராவை போயிட்டு நம்ம என்னென்னு பார்ப்போம் வா. போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போது டேங்கும் ஜேக்கும் நான் போயிட்டு ஸ்டேஷன் போயிட்டு இப்போ வந்து அந்த கேமராவை எடுத்து அவங்க கேபினில் வச்சு தான் அதை வந்துட்டு ஓட விட்டு பார்க்காங்க. டேங்க்கும் சரி ஜேகேக்கும் சரி அதை பார்க்கவே முடியல. அவ்வளோ கொடூரமாக இருக்குது. அந்த பொண்ணை அப்படியே கொள்வது அவ்வளோ கொடூரமாக எடுத்து வச்சுருக்கான். அப்புறம் அதில் வந்துட்டு ஜேகே வந்துட்டு அந்த பொண்ணை கொல்றதை பார்க்குறத விட அந்த பண்ணுறான் இல்லையா, அந்த பொண்ணை மர்டர் பண்ணுற ஆள் இருக்கா இல்லையா, அந்த சைக்கோ, அவனை வந்துட்டு ரொம்ப நோட் பண்ணுறாரு. அவன் ஃபுல் அண்ட் மாஸ்க்கு, அவனோட ஹேர் கூட தெரியாத அளவுக்கு மாஸ்க் வந்துட்டு போட்டிருக்கான். ஹெட்டில் வந்துட்டு அந்த 2 ஐஸ் மட்டும்தான் தெரியும், அந்த மாதிரி மாஸ்க் போட்டிருக்கான். அவன் ஃபேஸில் வேறு எதுவுமே தெரியாது, அந்த மாதிரி போட்டிருக்கான். அப்படியே அவனோட ட்ரெஸ் கோட் பார்த்தோன்னா ஒரு மாதிரி வயசு பசங்க போடுற மாதிரி தான் போட்டிருக்கான். ஒரு ஷர்ட்டு உள்ளே வந்துட்டு அது வெளியே வந்துட்டு ஷர்ட்டு, உள்ளே வந்துட்டு ஒரு டிஷர்ட் மாதிரி போட்டு மேலே ஷர்ட் போட்டிருக்கான். கீழே வந்துட்டு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் அந்த மாதிரி போட்டிருக்கான். நல்லா கேஷுவலாக தான் இருக்கான். எப்படி இந்த மாதிரி பார்க்குறதுக்கே எங்கே தான் தெரிகிறான், இவன் எப்படி கொள்கிறான் அப்படிங்கிற மாட்டு ஜேகேக்கு வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருக்குது. சின்ன பையனாக தான் இருக்கான், இவனா இவ்வளோ கொலை பண்ணுறாங்க மாட்டு ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நோட் பண்ணிட்டே இருக்காரு. அவன் கழுத்தில் ஒரு செயின் கிடக்கு. அதை வந்துட்டு ஜேகே நல்லா நோட் பண்ணிட்டாரு. பட் டேங் வந்துட்டு அதை நோட் பண்ணவே இல்லை. அவர் வந்துட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணுறது தான் பார்த்துட்ருக்காரு. இப்போது ஜேகே வந்துட்டு அப்படியே அதை எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்துட்டு அவன் கையையும் பார்க்காரு. சேம் அதே ப்ரேஸ்லெட்டு மறுபடியும் போட்டிருக்கான். டேங் கையிலே அதே மாதிரி ஒரு ப்ரேஸ்லெட் இருக்கும். ஸோ அதுவும் பார்த்துருப்பாரு. அது தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் இதில் நான் சொல்லியிருப்பேன் முன்னாடி வந்து பாட்டில். ஸோ வந்துட்டு அது கேஷுவலாக தான் அவர் எடுத்துருப்பார். ஸோ வந்துட்டு அந்த ப்ரேஸ்லெட்டும் தொங்குது அண்ட் அந்த செயினும் பார்த்துருப்பாரு. அப்புறம் வந்துட்டு அப்படியே கீழே வரைக்கும் இப்படி போய் பார்க்குறாரு. வேறு எதுவும் க்ளூ அதில் கிடச்ச மாதிரி இல்லை. அவன் வேர் பண்ணியிருக்கிறதுல அந்த செயின் தான் நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ அதை பார்த்து வச்சுருப்பாரு. இப்போ அப்படியே தான் டேங்கிட்ட வந்துட்டு அதை சொல்லலாம், அந்த செயினை பார்த்தியாடா, அதோட டிசைன் எப்படி இருக்குன்னு தெரியுதா, அந்த மாதிரி டிசைன் யார் போட்டிருக்கான்னு நம்ம செக் பண்ணாலும் தெரியும், நம்ம ஸ்டேஷன்லேயும் யாரும் அந்த மாதிரி இருக்காங்க பார்க்கலாம், இல்லை அந்த சரௌண்டிங் சுற்றி அந்த மாதிரி எங்கே இருக்காங்களான்னு பார்க்கலாம், அந்த செயின் கிடச்சா கூட நல்லாயிருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்துட்டு பேசிகிட்டே வந்துட்டு டேங்கை பார்க்காரு. ஆனால் டேங் வந்துட்டு அவர் பேசினதை காதில் கூட வாங்கலை. அந்த பொண்ணை கொன்றான் இல்லையா, ஸோ அந்த சீனை அவர் பார்த்துட்ருக்காரு. அதாவது சிரிக்கலை, முறைக்கலை, எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனுமே ஃபேஸில் இல்லை. ஆனால் அதை அப்படி கூர்ந்து பார்க்காரு, அவ்வளோ கூர்ந்து பார்க்காரு. கண்ணில் வந்துட்டு ஒரு சந்தோஷம் தெரிஞ்சால் எப்படி இருக்கும், அதாவது சிரிக்கலைனாலும் கண்ணில் ஒரு சந்தோஷம் தெரியும் இல்லையா, கண்ணில் வந்துட்டு அந்த இது தெரியும், ஒரு ஹாப்பினஸ் தெரியும். அந்த மாதிரி அவரோட கண்ணில் வந்துட்டு அப்படி தெரியுது. ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி மிரண்டு போய் பார்க்காரு, என்ன இவன் பண்ணுறான் அப்படிங்கிற மட்டும் ஒரு மாதிரி பார்க்காரு. ஜேகே வந்துட்டு அப்படியே டேங்கை பார்த்துட்டு டேங் டேங் என்ன ஜேகே என்னடா, அவன் அந்த பொண்ணை கொல்றத அவ்வளோ ஆர்வமாக பார்க்குற, ரசித்து பார்த்த மாதிரி இருக்கு. ரசிச்சியா? சி, நான் என்ன ரசித்து பார்க்க போகிறேன், பாவமாக இருக்குடா, எப்படி கொண்டிருக்கான் பாரு, பாவம் சின்ன பொண்ணு. டேங் என்னடா? ஒன்றும் இல்லை, நான் இப்போ உங்ககிட்ட என்ன பேசிகிட்டு இருந்தேன்னு உனக்கு கேட்டுச்சா?
என்ன பேசிகிட்டு இருந்த? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? இல்லை ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? இல்லைடா ஒன்றும் இல்லை. அந்த ஆளை கண்டுபிடிக்கணும்னு தான் சொல்லிகிட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓ ஓகே, சரி ஓகே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டயங்கும் அவரோட கேபினுக்கு போகலான்னு போயிருப்பார். இப்போ போயிட்டு அவர் அப்படியே ஒரு கேபினில் உட்காந்துட்டு கொஞ்சம் நார்மலாக தான் உட்காந்த மாதிரி உட்காந்துருப்பார் டயங்க. திடீர்னு என்ன நினச்சாருன்னு தெரில, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுத்துட்ருக்காரு. சிரிக்கலை, அழலை, கோவப்படலை. ஆனால் அந்த கண்ணில் அவ்வளோ ஒரு வில்லத்தனம், ஒரு சிரிப்பு, ஒரு நக்கல், ஒரு தனாவட்டு, ஒரு திமிரெல்லாம் தெரியும்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இது தெரியுது, எதுக்குன்னே தெரியல, அந்த மாதிரி இருக்கார். ஸோ வந்துட்டு ஜேகேவும் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு அனுப்பியிருப்பார் தெரியுமா, எதுவுமே சொல்லாமல். அவர் என்ன நோட் பண்ணியிருப்பார்னா, அந்த கில்லரோட கழுத்தில் இருந்த செயினை டயாங்கோட கழுத்துலேயும் நோட் பண்ணியிருப்பார். அதனால தான் அவர் அரண்டு போயிட்டு ஒன்றும் இல்லைன்னே சொல்லி அனுப்பியிருப்பார். இது இப்போது டயாங்க்கு தெரிஞ்சுது அப்படின்னா அவர் வந்துட்டு சுதாரிச்சிருவார். ஸோ வந்துட்டு எஸ்கேப் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் கன்ஃபார்மாக தெரியலை. ஸோ அதனால் வந்துட்டு அப்படி எதுவும் சொல்லாமல் அவர் வந்துட்டு அதை மறைச்சிட்டாரு. இதை நோட் பண்ணதே, அந்த செயினை நோட் பண்ணதே மறைச்சிட்டாரு. ஸோ வந்துட்டு அவருக்கு இப்போ பயங்கர கன்ஃபியூஷன். ப்ரேஸ்லெட்டும் சேமாக இருக்குது, செயினும் சேமாக இருக்குது. இந்த மாதிரி காஸ்ட்யூம் வேர் பண்ணுறது டயாங் காலேஜ் டேஸில் பண்ணுவான் அப்படிங்கிறது இப்போ தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. டயாங்காக தான் இருக்குமா தெரியலையே. எப்படி டயாங்காக இருக்கும், வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டயாங்க நினச்சிட்டு ஜேகே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு இருக்காரு. யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னே தெரில, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கில்லர் இவன் தானா இல்லை வேறு யாருமான்னு தெரியாமல் ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஆகிட்ருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா டயாங் ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சிட்டு வேறு உட்காந்துட்ருக்காரு. அந்த பக்கம் பார்த்தா ஜேகேக்கு அவ்வளோ கன்ஃபியூஷனில் அப்படி தலையில் கை வச்சு உட்காந்துட்ருக்காரு. ஸோ ஓகே டாமிஸ், நான் அதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு பார்க்கலாம். யார் அந்த வில்லனாக இருக்குன்ட்டு நீங்களே சொல்லுங்கள், பார்ப்போம். எல்லோரும் கண்டிப்பாக டயாங் எடுத்து போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஓகே பார்ப்போம், நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். இந்த கதை எப்படி போகும்னு யூகிக்க முடியாது. இது டயாங்குன்னு தான் நீங்கள் நினைப்பீங்க, ஒரு வழியாக ஜேகேன்னு கூடவும் நினைக்கலாம். எங்கேயோலாம் இந்த கதை போகும். ஸோ அதனால் வந்துட்டு இவங்க தான் அவங்க தானே டக்குன்னு கணிக்க முடியாது. ஸோ வந்துட்டு பார்ப்போம் யார் அப்படின்னு. உங்களுக்கு யாருன்னு தோணுதுன்னு சொல்லுங்கள். ஓகேடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூடா, பை பாய்.